ஈஸ்வரிக்கு ஏற்பட்ட அவமானத்தால கோபிக்கு கிடைத்த தண்டனை, பாக்யாவோட மோத போகிற ராதிகாவினுடைய புருஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி வெளியே வந்ததுமே பாக்யாவோட குடும்பம் ஒட்டுமொத்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கோர்ட்டில் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்ட ராதிகா வீட்டுக்கு போயிட்டு உக்கிரமாக இருக்கிறாங்க. அதோட இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் தன்னுடைய அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியா ராதிகா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்த மாதிரி கோபியோட அம்மா தான் என்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லி என்னையே நம்ப வச்சுட்டியே, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த, இப்போ எங்கே வந்து என்னை நிறுத்தியிருக்க தெரியுமா, இனி நான் கோபியோட முகத்தில் எப்படி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமலாவை ராதிகா பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு கமலா, நீயும் தான் என்ன அவங்க பின்னாடி இருந்து தள்ளிவிட்ட, இந்த மாதிரி சாட்சி சொன்னியே, அப்போ நீ தானே பொய் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா மேலேயே தப்பு இருக்கிறது போல கமலா சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா, நீ என்னை அப்படி சொல்லி நம்ப வச்சுட்ட, நானும் முட்டாள்தனமாக உன்னை நம்பி இவ்வளோ தூரத்துக்கு போனது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்போது ராதிகாவோட அம்மா மயுவை பார்த்து திட்டுறாங்க, உனக்கு என்ன தெரிஞ்சாலும் நீ ஏன் கோர்ட்டுக்கு வந்து சொன்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ எப்படி பாக்கியா கூட வரலாம், எது நடந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மயுவையும் திட்டுறாங்க. அதுக்கு ராதிகா, அவளை ஏன் நீ திட்டுற, அவள் நடந்ததை தானே பார்த்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி சொல்லி கோவத்தோட போயிடுறாங்க. கோவமாக இருக்கிற ராதிகாவை சமாதானப்படுத்த போன மயு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியா மயு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மயு, நானும் சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே கோவமாக இருந்ததுனால பயந்து போயிட்டு நான் எதுவுமே சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி மயு சொல்கிறாங்க. அடுத்ததான் கோபி வழக்கம் போலவே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு நண்பர்கிட்ட புலம்புறாரு. இந்த ராதிகா வந்ததுக்கு அப்புறம் என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு, எப்படி இருந்த என்னோட குடும்பம் இப்போ இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் எப்போ ராதிகாவோட சேர்ந்தனோ அப்பத்துல இருந்தே எல்லாமே பாழா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதை தொடர்ந்து பாக்கியா ஈஸ்வரிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சு ஈஸ்வரியை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக முயற்சிகளை எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த வகையில் எல்லாருமே ஒன்றாயிருந்து சாப்பிடும்போது ஈஸ்வரிக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாக்கியா பரிமாறுறாங்க. அப்போது அம்மா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோட கோபி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. கோபியை பார்த்ததும் ஈஸ்வரி பயங்கரமாக கோப்படுறாங்க. அப்போது அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ட கோபிக்கு, ஈஸ்வரி கொடுத்த தண்டனை, நீ இனிமே என்னோட பிள்ளையே கிடையாது, என் வயிற்றில் நீ பிறக்கவே இல்லை, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான், அது பாக்யா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கோபியை தலைமொழிகிடுறாங்க. இதை கேட்டு கோபி பயங்கரமாக அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. இதே கோபத்தோட வீட்டுக்கு போயிட்டு ராதிகாவோடையும் கோபி சண்டை போடுவார் கண்டிப்பாக. ஆனால் வழக்கம் போல் ராதிகாவும் விட்டு கொடுக்காமல் கோபியோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் சமையல் போட்டி நிகழ்ச்சி ஒன்று வேற ஆரம்பமாக போகுது இந்த சீரியலில். அதில் பாக்கியா கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் கோபியை தூண்டிவிட்டு ராதிகாவும் அதில் கலந்து கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பாக்கியா அண்ட் கோபியினுடைய சமையல் நிகழ்ச்சியில் 2 பேருமே மோத போகிறாங்க. ஸோ இதுதான் இனி கண்டிப்பாக அப்கமிங் சீக்வன்ஸாக இருக்க போகுது. ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.